கும்பகோணத்தில் ஜனவரி 28 மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். நேற்று தலைவர் திருமா அவர்கள் ஒரு பெரிய 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஒரு பெரிய உரையை தாப்பேத்திகா கூட்டத்தில் பேசியிருந்தாரு. சமீபம் நடந்த எல்லா நிகழ்வுகள் குறித்தும் விசிகாவோட ஸ்டாண்டை பற்றி, அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்களை பற்றி, இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவுபடுத்துறவர்களையும் ரொம்ப ஆக்ரோஷமான உரையாகவும் இருந்தது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. தாவேகா பாஜகவை எதிர்க்க தயங்குது. பாஜகவை எதிர்த்து பேசாத எல்லா கட்சிகளும் பாஜகவால் உருவாக்கப்பட்ட கட்சிகள், இல்லை வழிநடத்தப்படும் கட்சிகள்ன்ற பொருளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு திருமா அவர்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் விஜய் பாஜகவை எதிர்த்து பேச தயங்குறாரு. அவர் மேலே சென்சார் போர்டு பிரச்சனைக்கும் பாஜக தான் பின்னாடி இருக்குது, சிபிஐ பிரச்சனைக்கும் பாஜக தான் பின்னாடி இருக்குது, அவங்க கொடுக்குற அழுத்தம் தான் அது. ஏன் ஆனால் அதை எதிர்த்து பேச தயங்குறாரு, அஞ்சுறாரு, எது தடுக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் முரண்பாடாக இருக்குது. ஒன்று, விஜய் பாஜகவால் வர வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கணும், இல்லை பாஜக விஜய் ஒடுக்குது, அது எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத நபர் விஜய் அப்படின்னு இருக்கணும். இது 2 முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பாஜக பொதுவாகவே ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் கிரவுண்ட்ல இருந்து வர ரியாக்ஷன்ஸ், அது திட்டம் நிறைவேறாமல் போகுது அப்படின்னா அவங்களே அந்த பிளானை சேஞ்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜய் பாஜகவுடைய கைப்பாவியாக செயல்படுறாருன்னு நாங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறோன்னா, அவர் கொள்கை எதிரியாக திமுக பிஜேபியும், அரசியல் எதிரியாக திமுகவையும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் கொள்கை எதிரியான பிஜேபி எந்த இடத்துலையுமே அவர் வைப்ரண்ட்டாக விமர்சிக்கல, எல்லா இடங்களிலுமே சைலண்டாக இருக்கிறாரு அப்படின்ற கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா பாஜக எதிர்ப்புல இருந்து டோட்டலாவே விஜய் பின்வாங்கிட்டு தான் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் அப்போ பிஜேபி கைக்குள்ள விஜய் சிக்கிட்டாரா? சிபிஐ கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த விசாரணையில் கிடைச்ச சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா நீதி வெல்லும்னு போட்டார். அதுக்கப்புறம் பிஜேபி விமர்சிக்கிறதே அவர் விட்டுட்டார். பிஜேபி கையில ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா, பிஜேபி அதாவது யோகியம் கையில ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நடவடிக்கை எடுப்பான். அயோக்கியம் கையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். இப்போ விஜய் கரூர் இன்சிடென்ட்ல சிபிஐ கிட்ட சிக்கனதன் அடிப்படையில் பிஜேபி அதை பயன்படுத்தி பிஜேபி கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தாவேகாம ஒரு முயற்சி செய்தோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருந்து தான் எங்கள் தலைவர் சொல்றாரு. இப்போ பிஜேபியோட பிளான் என்னன்னா, விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருந்தா போதுன்றது தான் அவங்களுடைய ஆரம்ப கட்ட பிளானா இருந்தது. விஜய் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க் பிரிக்கக்கூடிய ஒரு ஸ்பாய்லரா தமிழ்நாட்டில் செயல்பட்டா போதுன்றது தான் பிஜேபியோட அஜெண்டாவா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப கட்டத்திலிருந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினது விளைவா இப்போ விஜயுடைய கட்சியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாதான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா கொஞ்சம் டஃப் காம்படிஷனை உருவாக்க முடியும்னு பிஜேபி நினைக்கிறதுனால ஒருவேளை கரூர் இன்சிடென்ட்டை வச்சு உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதுக்கு விஜய் ஈல்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல இருந்து தான் தலைவர் சொல்லி இருக்கிறார். அது ஆக மொத்தம் விஜய் அவர்கள் டோட்டலா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல போனதுதான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அப்ப அவரு தன்னோட விருப்பத்தில இருந்து தன்னோட லட்சியத்துக்காக தான் அரசியலுக்கு வந்துறாருன்றதான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி விஜய் அவருக்குன்னு ஒரு ஓன் விஷன் இருந்தது, ஓன் அப்ஜெக்டிவ் அதெல்லாம் செயல்பட்டாருன்னா அப்போ பிஜேபி அவர் எதிர்த்து பேசிருக்கணுமா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்னா, பிஜேபிக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு தோழர், ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் ஒன்று இருக்கு. இந்த லாங் டேர்ம் பிளான்ல சீமான் போன்ற ஆட்களை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜியை டைல்யூட் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஐடியாலஜியை பேஸா வச்சு ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வருது இல்ல, அப்போ அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சிக்கு யாருடைய ஓட் பேங்க் பவர்ஃபுல்லா இருக்கு? கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் பவர்ஃபுல்லா இருக்கு, முஸ்லிம்ஸ் தலித்ஸ் ஓட் பேங்க் பவரா இருக்கு. இதை விஜயை பயன்படுத்தி பிரிக்கணும்னு பிஜேபி நினைக்குது. அதுக்கு விஜய் ஒத்து போற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அந்த அடிப்படையில் அது விமர்சிச்சது. இப்ப நடக்கிற இன்சிடென்ட் பார்த்தா விஜய் இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூவை வச்சு விஜயை மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குதோ அப்படின்ற கண்ணோட்டத்திலிருந்து ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய, அதாவது விஜய்க்கு பின்னால ஒரு பொலிட்டிக்கல் குரூப் இருந்தா கூட அது ஒரு பெரிய மாஸ் கிரவுட் இருக்கு. அந்த கூட்டம் ஒரு இந்துத்துவ சக்தி கிட்ட கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? பிஜேபிக்கு இங்க கிரவுண்ட் கிடையாது, பிஜேபிக்கு பெருசா கேடர்ஸ் கிடையாது.
பிஜேபிக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது. ஆனால் விஜய் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் குரூப்பு பிஜேபி கையில் கிடைச்சா அதை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்றத நம்ம வந்து சொல்லவா வேணும். ஸோ அந்த கன்சர்ன்ல இருந்து தான் தலைவர் அதை பேசுறாரு. விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள போனா, அதிமுக கூட்டணிக்குள்ள போனா அவருக்கு ஃபியூச்சர் கிடையாது, அது இன்னும் அம்பலப்பட்டு போயிடும். விஜய் வந்து தனிச்சு நின்னாருன்னா அவரும் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்க போறாரு, வாங்க போறாரு. இவங்க என்டிஏ கூட்டணி திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் எடுக்க போறாங்க. அதிமுக இருக்கிற ஓட்டு, இவங்க பாமக இருக்கிற ஒரு ஓட்டு, அதை தவிர்த்து ஆன்டி இன்கம்பன்சியால விருப்பற ஓட்டு, இதெல்லாம் தான் இருக்க போகுது. இந்த ஓட்டை தான் விஜயும் பிரிக்க போறாரு. ஒன்று சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அது ஜெயிச்சிருமோன்ற ஒரு இல்ல, அப்படி பிஜேபி விரும்புறான். இப்போ விஜய் வந்து ஒரு நல்ல ஸ்பாய்லர், அவரு விஜயால ஜெயிச்சிட முடியாது. ஓகே, ஆனா வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஓட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது விஜய் கிட்ட. அதாவது யாருக்கு ஸ்பாயில் ஆகும்? விஜய் வந்து திமுகவுடைய ஓட்டை பிரிக்கிறது தான் அவருடைய இன்டென்ஷனே. அவர் வந்து தலித்ஸ் ஓட்டு, கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ் ஓட்டை பிரிக்கிறது தான் அவருடைய இன்டென்ஷன். தன்னை வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில கூட தன்னை வந்து ஒரு தாவீதா தானே காட்டிக்க ட்ரை பண்றாரு, கிறிஸ்டியன்ஸுடைய பிரதிநிதியா தன்னை காட்டிக்க தானே ட்ரை பண்றாரு. ஆனா அவர் எங்கேயுமே வந்து வட இந்தியாவில் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்போ இந்துத்துவ அமைப்புகள் பண்ண அந்த அட்டுழியத்துக்கு எதிராக வந்து தாவீதா வந்து எழும்பலையே. அப்போ அந்த இந்துத்துவ அமைப்புகளை வந்து அவருக்கு கேள்வி கேட்கல, அதை வந்து விமர்சிக்கலையே. அப்போ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பெயர் குறிப்பிட்டு கூட விமர்சிக்கிறதுக்கு பயப்படுறாங்கல்ல. இதுக்கு டிவிக்கேல இருக்கிறவங்களே ஜனநாயகன் படத்துக்கு இஷ்யூ வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பெரிய முதலீடு போட்டுட்டு இருக்கிறாரு, விஜய் ஏதாவது ஒரு விஷயத்த பேச போய் அதனால வந்து ஜனநாயகத்துடைய ரிலீஸ் வந்து தள்ளி போச்சுன்னா அப்போ ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நாளைக்கு விஜய் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஒரு சிஎம் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒன்றிய அரசு பல விஷயங்களை மிரட்டும். என்னுடைய வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோ, அப்பதான் நான் நிதி கொடுப்பேன்னு மிரட்டும். அப்போ அந்த இடத்துல விஜய் வந்து இந்த அக்செப்ட் பண்ணி அதை ஏத்துப்பாரா? அப்படி கிடையாது. அரசியல்ன்றதே வந்து உனக்கு அந்த துளிவும் தெளிவும் இருக்கணும். அது விஜய் கிட்ட கிடையாது அப்படின்றது தான். ஏன்னா விஜய் வந்து அழைத்து வரப்பட்டவர். அவருக்கு ஒரு பிளான் கொடுத்து அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் வந்து இந்த தேர்தலில் இந்த கடூர் ஸ்டாம்பேட் இஷ்யூல வந்து பிஜேபி அவங்கள மிரட்டி உள்ள கொண்டு போனா விஜய்க்கு ஃபியூச்சர் இல்லை. விஜய் பின்னால இருக்கிற கூட்டம் ஒரு இந்துத்துவா வந்து சக்தி கிட்ட கையில கிடைச்சா அதை எப்படி அவங்க தமிழ்நாட்டில் பயன்படுத்துவாங்கன்ற அந்த கன்சர்ன்ல இருந்து தான் எங்க தலைவர் அதை பேசியிருக்கிறார். அதோட அந்த லெவலோட தான் அதை புரிஞ்சுக்கணும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க அப்படி ஒரு துணிச்சல் வேணும் பாலிடிக்ஸ்ல, அப்படி இருக்க முடியாது, ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகிறாரோ வேற எதுக்காக இருக்க முடியாது, அப்படி ஒரு அடக்குமுறை எடுத்தாகணும்னு சொல்றீங்க. ஆனா இது அவங்க ரசிகர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தானே. அவர் இப்போ அமைதியா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் வராங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 கோடி இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதுல பல லட்சம் வாக்காளர்கள் வந்து தாவைக்காவோட வாக்காளர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்ப அவர்களே வந்து ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு, நான் அரசியலில் உங்களுக்கு பிஹெச்டி வரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க மறுபடியும் வந்து யூகேஜி எல்கேஜி போறதை பத்தி பேசுறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவங்க போறாங்கன்னா அது காரணம் நீங்க சொல்லி கொடுத்துறீங்க, நீங்க சொல்லி கொடுத்த வச்சு பாக்குறாங்க. கூட்டணி தர்மன்ற பேர்ல வந்து நீங்க திமுக சொம்படிக்கிறீங்க, இது சரியில்லைன்னு பாக்குறாங்க. அந்த மெச்சூரிட்டில இருந்து தாவைக்காக வராங்க, இதுதான் நடக்குது. இப்போ தாவைக்கா ரசிகர்கள் சரியா தான் இருக்கிறாங்க, இங்கிருந்து வரவங்களும் சரியா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி யூஸ் சொல்றாங்க. நீ வந்து கூட்டணி தர்மம் பேசிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தா களத்தில் பாதிக்கப்படுறது நான் தானே, அவமானப்படுறது நான் தானே, என் குரலாக தானே நீ பேசணும். அதை விட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தா எப்படி நான் நம்புவேன்? என்னை பேசி வரையும் படிக்க வச்சிட்டீங்களா? அப்போ எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், அரசியல் ரீதியாக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்ல, நான் எதிர்பார்ப்பேன்ல. நான் வந்து பால்வாடி பாப்பானா நீங்கள் வந்து ஒரு மிட்டாயோ ஒரு கிளிப்பையோ கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகலாம். பட் நான் பேசி படிச்சுருக்கேன், நீங்கள் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்ல. ஆனால் நீங்கள் செய்யாததுனால தானே நான் வந்து ஓகே இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போகிறேன். அதாவது ஃபெலிக்ஸ் வந்து ஆதவர்ஜனை தூக்கி போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு செயல்படுற வந்து ஒரு ஆளை தான் நான் பார்க்குறேன். ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து எந்த விஷயத்தில் உண்மையை பேசியிருக்கிறாரு, ஃபேக்சுவலாக பேசியிருக்கிறாருன்னு பார்த்தா எதுவுமே அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க பொய்யும் அவருக்கே உரிய அந்த பாடி லாங்குவேஜில் வந்து கிண்டலும் கேலியும் பண்ணுறது தான் அவருடைய வழக்கமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, டிவிகே கட்சிக்குள்ளே வந்து இவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் கூட்டணிக்கு ஒரு பெரிய வந்து அவர் வரப்போகிறாரு, அவரு கூட வந்து இன்னொருத்தரும் கூட சேர்ந்து 2 பேரா வர போறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் இவங்க பேசினாங்க இல்லையா. இது வரைக்கும் வந்து டிவிகே கூட வந்து போன ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க. அப்ப எங்க தலைவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு, எங்க தலைவருக்கு துணை முதல்வர் என்ற வரைக்கும் கூட அவங்க வந்து ஆசை வார்த்தையா காட்டி கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா யாருமே போகல இல்ல, அவங்கள நம்பி போல இல்ல. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து போன ஒருத்தர் கூட திரும்ப தலைவர் பேசின அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறமா திருப்பி அவர் வந்து கட்சிக்குள்ள தான் திரும்பி வந்துட்டார். அப்போ விசிகா வந்து இருக்கிறவங்க இளைஞர்கள் வந்து டிவிக்கு நோக்கி போறாங்க அப்படின்னா எந்த தலித் இஷ்யூஸ்க்கு வந்து விஜய் கட்சியில இருக்கிறவங்களோ குரல் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு ஆணை அமைச்சிருக்காங்க. டிவிக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குதா? தலித் கன்சர்ன்ல ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? இவங்க வேங்க வயல் இஷ்யூல வந்து விஜய் அங்க போல பல கேள்விகளை நம்மளால கேட்க முடியும்.
அப்போ தலித் கன்சர்ன்ல இருந்து எதுவுமே செயல்படாத விஜயை நோக்கி விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள் எப்படி அங்க போவாங்கன்ட்டு இவங்க ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து நரேஷன் செட்டிங் பாலிடிக்ஸ் தான் பண்றாங்களா தாண்டி ஃபேக்சுவலா எந்த விஷயத்தையும் இவங்க பேசுறது கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பொய்யை தான் பேசுறாங்க. இப்போ நீங்க கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ நடக்கும்பொழுது ஆரம்ப கட்டத்துல அந்த கரூர் மாவட்ட செயலாளருடைய மதியழகனுடைய மனைவி வந்து என்ன சொன்னாங்க, மீடியாவை பார்த்து என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க, எங்க மேல ஸ்ப்ரே அடிச்சாங்க, கீழே தள்ளி கழுத்து மேல வச்சு கொன்னாங்க, பல விஷயம். ஆம்புலன்ஸ்ல உயிரோட தான் ஏத்தணும், ஆம்புலன்ஸ்ல இருந்து கொண்டு போகும்போது தான் வந்து சாவடிச்சிட்டாங்க, நல்ல வேலை நான் அதுல போல, இந்த மாதிரி பல விஷயம், ஊசி போட்டாங்க, செருப்பு அடிச்சாங்க, நிறைய பொய்ய சொன்னாங்கல்ல. இதை யார் சொன்னது? இப்ப இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகுது. இதை சிபிஐ விசாரணையில அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ இதெல்லாம் சொல்லியிருக்கிற, ஒண்ணு நீ கண்ணால பார்த்து இருந்திருக்கணும், இல்லைன்னா உனக்கு யாராவது எவிடன்ஸ் கொடுத்துருக்கணும், இதை நீ வந்து உனக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்டா அப்ப அந்த அம்மாவுக்கு பின்னால யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சொல்ல வச்சவங்க தானே அது அம்பலமாகும். ஸோ அப்படித்தான் நான் வந்து ஃபெலிக்ஸையும் பாக்குறேன். இப்போ முதல்ல சொன்னது அவங்களுக்கு முன்னாடி அதுதான் பொய்ன்னு சொல்றேன். அப்போ ஃபெலிக்ஸுக்கு யார் இதை சொல்ல சொல்லி கொடு, ஆதவர்ஜுனா போன்ற ஆட்கள் வந்து ஃபெலிக்ஸுக்கு சொல்லி கொடுத்து நீ பேசு. அப்பா அவர் நடுநிலை பத்திரிகையாளராக இருந்தார். நீ வந்து பணத்தை கொடுத்து நீ இதெல்லாம் பேசு, இப்படி வந்து ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணு, இப்படி ஒரு கன்ஸ்பிரசி தெரிய உருவாக்கி விடு. இதுக்கு டைரக்ஷன் யாருன்னா ஆதவர்ஜுனா. இவர் பணம் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய வந்து ஒரு ஆளா தான் நான் பாக்குறேன். இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே போயிட்டு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏன்னா எந்த விஷயத்திலையுமே மக்கள் பக்கம், மக்கள் பிரச்சனை பக்கம் இவர் நின்னதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஃபேக்சுவலா பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. இப்போ மொத்தமாக ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடின கூட்டம் இந்த கூட்டம். விஜய் வந்து இப்போ புதுச்சேரி போயிருந்தாரு, அந்த இடத்துல கூட காங்கிரஸ் ஆதரிச்சு நல்ல ஆட்சின்னு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க சுற்றுலா வளர்ச்சி வந்து ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணம் இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. திருப்பி அந்த ஆட்சியை வந்து ஒண்ணு இப்படி பேசணும், இல்லைன்னா அப்படி பேசணும். இப்போ முரண்பாடு யாரு? மக்கள் பிரச்சனையில மக்களோட இல்லாத நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி நீங்க பேச முடியாது. உங்க பின்னால இருக்கிற கூட்டம் முழுக்க முழுக்க ஏ பொலிட்டிக்கல் கூட்டம். அந்த கூட்டம் RSS பாஜக போன்றவர்கிட்ட போயிட்டு மாட்டிக்க கூடாதுன்ற கன்சர்ன்ல தான் எங்க தலைவர் இதை பேசுறாரு. அப்போ இவர்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பிளானோ அஜெண்டாவோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு ஸ்பாய்லர். தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இந்த கூட்டம் இருக்குது. அதில் வந்து ஃபெலிக்ஸ் போன்ற வந்து கைக்கூலிகள் பணம் வாங்கிட்டு பேசுறது தான் நான் அதை பார்க்குறேன். இல்லை, அவங்க வந்து தலித் ஓரியன்ட் விஷயவில் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டர்டுகளை இல்லை ஃபீல்டுக்கு போல அவங்கள அந்த மாரி இருக்கிறது அவங்க மேலே இருக்க விமர்சனம். ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, களத்தில் பாதிக்கப்படுறது அங்கே பாதிக்கப்படுற தலித்துக்கு ஆதரவாக வந்து தீர்மானிக்கல, அவர் ஒரு கூட்டணி தர்மன்ட்டு அப்படி போறாரு, சந்தர்ப்பவாதமா செயல்படுறாரு, அதனால களத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அதிருப்தி வருது, இவர் கூட்டணியை காரங்கட்டி வந்து நம்மளை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் அதிருப்தி வெளிப்படுத்துறதாக தான் அவர் சொல்றாரு. அதாவது திமுக கூட்டணியில இருந்துகிட்டு திமுக அரசை எதிர்த்து அதிகமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தின கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நீங்க தமிழ்நாட்டில் இப்ப நடந்த அட்ராசிட்டிஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலையா இருக்கட்டும், ஏகப்பட்ட தலித் ஓரியன்ட் இஷ்யூஸை மட்டும் நீங்க வந்து தனியா ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா கூட அந்த பிரச்சனையில முதல்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லா விஷயத்தையும் நடத்தினவர் எங்க தலைவர் தான். நாங்க தான் முன்னணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இவர் சொல்றாருல, சரி எங்க தலைவர் பண்ணல, இப்போ இதுக்கு மாற்று யாரு? விஜயா? இப்போ நீ விஜய் வந்து ஃபீல்டை கேப்சர் பண்ணிருக்கிறாரா? தலித் இஷ்யூஸ்ல வந்து விஜய் வந்து ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாரா? வேங்கவேல் இஷ்யூக்கு வந்திருக்கிறாரா? ஆணவ கொலைக்கு வந்து இப்போ கவின் ஆணவ படுகொலை நடக்கப்பட்ட போது வந்து இவங்களோட ஸ்டாண்ட் என்ன? அதை பத்தி உங்களுக்கு பேச துணிச்சல் இருக்கா? ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததற்கு நாங்க வந்து அதை வெளிப்படையா வரவேற்கிறோம்னு சொல்றதுக்காச்சும் உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அப்ப எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கு வந்து நாங்க வந்து சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் எங்களுடைய பிரதிநிதிகள் தலித் கன்சர்ன்ல இருந்து பேசின பல விஷயங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜீவோவா வந்திருக்குதுங்க. SC/ST ஃபண்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு தனி ஆக்டை கொண்டு வந்திருக்கிறோம். அது எங்க கட்சி முன்வச்ச கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு வந்து அட்ராசிட்டிஸ் வந்து ஆணவ கொலை தடுப்புக்கு வந்து ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க. எங்க தலைவர் 2011 மண்ணுரிமை மாநாடு நடத்தினார். அப்போ மாநாடு நடத்தும் போது அப்போ இருந்த வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து கொண்டு வந்து அந்த 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 மாநாடு நடக்கும்பொழுதோ அப்போ வந்து பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக அப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அதை கிடப்பில் போட்டாங்க. அது எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ திருப்பியும் வந்து நாங்கள் அதுக்காக தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறோம். அப்போ தலித் இஷ்யூஸ்ல ஃபீல்டில் நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் தான் இருக்கிறோம். நீங்க எங்க நின்னீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ எங்க கட்சியை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா எங்களுடைய பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்மன்ஸே காட்டாம அதனால நாங்க தான் மாற்றுன்னு சொன்னா எப்படி? அது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்து உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க? உங்களால டேட்டா கொடுக்க முடியுமா? உங்க டேட்டாவே வந்து பிஜேபி கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, தாவேக்காவுடைய டேட்டா. பிஜேபியுடைய வந்து சமஸ்தானம் வந்து இன்ஃபோடெக் ஆப் வந்து ஓனர் யாருங்க? அவர் வந்து பிஜேபியுடைய கேண்டிடேட். இப்போ உங்க கட்சியுடைய டேட்டாவை வந்து அந்த ஆப்பை டிசைன் பண்ற ப்ராஜெக்ட் எடுத்துன்னு போயிட்டு பிஜேபியோட கேண்டிடேட் கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ நீங்க யாருன்றது அங்கே அம்பலப்படுது இல்லையா? அப்போ
டிவிகே அப்படின்றது வந்து எந்த இஷ்யூஸுமே கையில் எடுக்காம எந்த பிரச்சனைக்குமே பேசாதது தான் எங்க ஸ்ட்ராட்டஜின்றவங்க எப்படி அரசியல்ல வந்து மக்களுக்காக நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே ஃபெலிக்ஸ் செரால் தான் வந்து தாவேகா கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆல்டர்னேட் யோசிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்குன்றதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ மக்களுக்காக உழைக்கிற திருமா போன்ற தலைவர்கள்லாம் அங்கே போய் சேரணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வலுப்படுத்தணுன்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் அவங்க தான் வச்சாங்க. ஆனால் திருமாவர்கள் வந்து அதெல்லாம் நேற்று கூட்டத்திலே சொல்லிட்டாரு, புதுசாக தொங்கலை கட்சி நல்ல ஆஃபர்னு சொல்கிற கட்சி எல்லாத்தையுமே புதுசாக வரப்போதே நாங்கள் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டோம், நீ வேணான்னு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் கூட்டணிக்காக இந்த கூட்டணி நிற்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ பாமகவோட எம்எல்ஏ அருள் அவர்களும் வந்து எங்களுக்கும் திருமாவர்கள் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை, ராமதாஸ் பெறாத இன்னொரு பிள்ளை தான் வருது, எங்களுக்கு எந்த கொள்கை பிரச்சனையும் கிடையாது, இதையும் கிடையாது அப்படின்ற மாரி இருக்குது. ரெண்டாவது அன்புமணி இங்கே போயிட்டதுனால ராமதாஸ் இங்கே தான் வருவாருன்ற மாரி விஷயங்களும் இருக்குது. இந்த கூட்டணி இந்த மாரி விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுனாலையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எப்படி பேசப்படுதோ, பெருசாக எதிர்பார்க்கப்படுதோ, தாவேக்கா கூட வந்து இவர் திருமாவர்கள் போயிடுவார், விசிகா சேர்ந்துரும்னு எதிர்பார்க்கப்பட்டு அது நடக்கலைன்ற போது அந்த விரக்தியில் இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க எப்படி? முதல்ல விஜய் அவருடைய பங்கு என்னன்றதையும் அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. விஜய்க்கு இருக்கிறது வந்து ஒரு டெஸ்டட் ஓட் பேங்க்கு கிடையாது. விஜய் இது வரைக்கும் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து வந்து தீவிரமாக பணியாற்றியவரான்னு கேட்டால் கிடையாது. விஜய் உடைய சினிமாக்களில் வந்து அவர் ஒரு அரசியல் பேசியிருப்பார்ல, அவருடைய சினிமாட்டிக்கில் வந்து ஒரு பாலிடிக்ஸை பேசியிருப்பார்ல, அந்த இடத்துல கூட இடஒதுக்கீடோ இல்லை வந்து தமிழர் உரிமை சார்ந்தோ மொழி பிரச்சனை குறிச்சோ எந்த ஒரு ஆழமான சித்தாந்த அரசியலையும் பேசின படம் ஒன்று கூட கிடையாது. இப்போ விஜய் வந்து விஜய் பின்னால் இருக்கிற கூட்டம் மட்டும் ஏ பொலிட்டிக்கல் கிடையாது, விஜயே ஒரு ஏ பொலிட்டிக்கல் லீடர் தான். அப்போது இந்த பக்கம் திருமா தலைவர் இருக்கார், அவர் வந்து அவருக்கு ஒரு நீண்ட நிறைய அரசியல் பயணம் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி ஒன்று சொல்கிறோம், தலைவர் திருமா தனியாக வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறார், தலைவர் திருமாவுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு விஜய் வந்து துணை முதலமைச்சராக இந்த கூட்டணியில் வந்து இணையறதுக்கு தயாரா? இப்படிதான் இந்த கேள்வியில ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா விஜய் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் ஏதாவது லாஜிக் இருக்கா? இப்போ எங்க தலைவர் நாளைக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறார், ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறார், பெரிய லெவல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கதை என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து எங்க தலைவருக்கு வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, படத்துடைய பட்ஜெட் 500 கோடி நேரம் வருவாங்களா? ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து எங்க தலைவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. அப்போ நாங்க பொலிட்டிக்கலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான நாங்க வந்து உங்களுக்கு சபார்டினேட்டா? நாங்க வந்து துணை முதல்வரா? துணை முதல்வர்னு ஒரு போஸ்டிங் முதல்ல வந்து அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கா? கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி ஒரு பிரிவு இருக்கா? அது ஒரு ஜீவோ மூலியமா கொண்டு வரப்பட்ட ஒரு போஸ்டிங், ஒரு ஜீவோ போஸ்டிங் சொல்ல போனா அது ஒரு அலங்கார பதவி எவ்வளவுதான் மரபு. ஆமா, அப்போ இவரு சீஃப் மினிஸ்டரா மக்கள் பிரச்சனை எடுத்து மக்களா பயணிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற எங்க தலைவர் வந்து டெபுட்டி சிஎம். எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், பவர் ஷேரிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இது ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எங்களுக்கு பவர் அதிகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? நாங்க அங்க வந்து பவர் பிஜேபி கூட்டணிக்கு போயிருந்தா இன்னைக்கு எங்க கட்சிக்கு 2 மினிஸ்டர் கிடைச்சிருப்பாங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் தான் எல் முருகன், அவருக்கே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கும்பொழுது எங்க கட்சிக்கு 2 மினிஸ்டர் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். யூனியன் கவர்மெண்ட் நாங்க பவர் ஷேரிங் அடைஞ்சிருப்போம். அப்போ நாங்க தெளிவா இருக்கிறோம். இல்ல இந்த தெளிவு, இதை ஆஃபரை புறக்கணிக்கிறது, இதனால வர அதிருப்தியில் அதை பேசுறதா அது பொறுத்துக்க முடியல. அதாவது கண்டிப்பா அவர் வந்துருவாருன்னு ஒரு மதிப்பீடு வச்சுட்டு, இல்ல ஆதவ ரஜினா போன்றவர்களும் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கலாம், அவங்களும் அந்த மாரி பேசுனாங்க, அண்ணன் வந்துருவாரு, விஜய் அதை மேடையில பேசியிருக்காரு. விஜய் வந்து ஆதவ ரஜினா எங்க கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது அவரு உள்ள ஒரு சப்ளான் போட்டு கட்சியை வந்து எப்படியாவது வந்து விசிகாவை டிவிகோட கொண்டு போயிட்டு இணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ரொம்ப கடுமையாக ஈடுபட்டார். அதுக்காக தான் அந்த வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாலாம் வந்து அந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை வெளியே வந்து விஷயம் கசிய விட்டு பேசினது எல்லாமே கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு, எங்க தலைவர் அங்கே வரலன்னு ஒன்றையும். இப்போ அந்த அதிருப்தியில அந்த விரத்தியில பேசுற பேச்சா தான் நான் இதை பார்க்குறேன். உங்க தலைவர் ஆல்டர்னேட்டிவ்னா உங்க தலைவர் எங்க ஆல்டர்னேட்டிவ்ன்றது நீ சொல்லணும். இந்த தலித் இஷ்யூஸ்ல தலித் கன்சர்ன்ல இருந்து வந்து விஜய் இதை பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒரு விஷயத்த கூட அப்படி நீங்க சொல்ல முடியாது. அனிதா வீட்டுக்கு போனது கூட வந்து நீட் இஷ்யூ வந்து தலித் இஷ்யூவா பார்க்கப்படலை. இப்போ ஆணவ கொலை வந்து பிரச்சனை நடக்குது இல்ல, அந்த இஷ்யூ வந்து தலித் இஷ்யூவா பார்க்கப்பட்ட இஷ்யூ. நீட் இஷ்யூ வந்து தலித் இஷ்யூவா பார்க்கப்பட்ட இஷ்யூ கிடையாது, அது ஒரு காமன் இஷ்யூ. அந்த காமன் இஷ்யூல ஒரு தலித் விக்டிம் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அப்ப அது பொது பிரச்சனையா பார்க்கப்பட்டதுனால தான் விஜய் அது போனாரு. சரி, அங்க போன விஜய் வந்து ஏன் வந்து கவின் வீட்டுக்கு போல? அப்ப இது பியூர்லி வந்து கேஸ்ட் இஷ்யூ இருக்கு இதுல. இங்க போனா நான் தலித் ஓட்டு உனக்கு வராதுன்னு சொல்லி நீ நம்புற, அப்போ நீ வந்து அந்த இடத்துக்கு நீ போக மாட்டேன்ற. அப்போ ஒரு செலக்டிவா ஒரு விஷயத்த, எந்த விஷயத்த மக்கள் பேசுறாங்களோ, எந்த விஷயத்த மக்கள் வந்து லைம்லைட் இருக்கோ, மீடியா லைம்லைட் இருக்கோ, அந்த இஷ்யூ தான் விஜய் கையில் எடுக்கிறார். ஸோ இது கம்ப்ளீட்டா அதிருப்தியில் பேசக்கூடிய பேச்சா தான் பார்க்குறேன். அதாவது ராமதாஸ்க்கு வந்து திமுக கூட்டணிக்கு உள்ள வந்து அவர் வந்து எம்எல்ஏ எம்பியோ ஆகணும் அப்படின்றது அவருடைய எய்ம் கிடையாது. அவருடைய ஒரே இன்டென்ஷன் என்னன்னா பிஎம்கே எந்தன்றதை ப்ரூவ் பண்ணணும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நான் உருவாக்கின கட்சி, அதை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்.
அப்ப அவனை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆப்ரேட் பண்ணுது, யாரோ ஒருத்தர் அவங்க மகன் எடுத்துட்டு போயிட்டாப்புல. சோ அதை வந்து திருப்பி மீட்கணுன்றது தான் அவருடைய ஏம். அது திமுக கூட்டணிக்குள்ள வந்து தான் அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் போறாரோ அந்த இடத்துல இவரு போயிட்டு பின்னால ஒரு கூட்டம் போட்டு இவர் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு பேசினாருனால முடிஞ்சு போச்சு. அந்த ஓட் பேங்க் பெருசா டிரான்ஸ்பர் ஆகாது. திமுக கூட்டணிக்குள்ள தான் வந்து அதை செய்யணும்னு எந்த விதமான கட்டாயமும் அவருக்கு கிடையாது. ரெண்டாவது, உண்மையிலேயே அவங்க மனம் தெரிஞ்சு பேசுறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்ல. அரசியலுக்காக தேர்தலுக்காக பேசப்படுறது ஒரு விஷயமா, இல்ல உண்மையிலே வந்து அவங்க வந்து மனம் மாறி வருந்தி பேசுறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுல இருந்து பேசினாங்கன்னா எங்க கட்சியோ எங்க தலைவர் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இது தேர்தலுக்காக பேசப்படுகிற ஒரு பேச்சா தான் நான் அதை பார்க்கிறேன். முழுக்க முழுக்க தலித் வெறுப்புன்ற அரசியலை மட்டுமே வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து கையில் எடுத்தாங்க. இப்ப தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படைச்சிருக்குது. இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா விசிகாவை கூட்டணியில வச்சுக்கிட்டோம்னா நான் தலித்ஸ் ஓட்டு வராது, மற்ற கட்சிங்க வந்து நம்ம கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை நம்ப வச்சாங்க. அதுக்கு பின்னால ராமதாஸுடைய பிளான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியில இடம் பெறுன்றது தான் வந்து இன்னைக்கு டிபேட்டா இருக்கு, டிஸ்கஷனா இருக்கு. ராமதாஸ் அன்புமணி கூட என்ன சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில், எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் கூட்டணிக்காக பேசினேன், அவர் வந்து திரும்ப விசிகாவை பிடிச்சி உருவிட்டு இருக்கிறாரு, பேசின பேச்சு இது அன்புமணி அவர்கள் பேசின பேச்சு. அப்போ இங்க திமுகவும் அதிமுகவும் விசிகா நம்ம கூட்டணியில வராதா, இல்ல நம்ம கூட்டணியில வந்து நீடிச்சிருக்க மாட்டாங்களான்ற ஒரு சூழலை நாங்க வந்து செயல்பாடுகள் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே மனமாற்றத்தின் அடிப்படையில் வந்து ராமதாஸ் இதை பேசுறத நாங்க பார்க்கல. அவருக்கு அரசியல் தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி வந்து இவர் விசிகாவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாரு, அவருடைய மகனால தனிமைப்பட்டு நிற்கிறாரு. இப்போ அதனால அவருக்கு வேற வழி இல்லை, ஆப்ஷன்ஸ் எல்லா டோரும் க்ளோஸ்டுன்றதுனால திமுக கூட்டணிக்குள்ள வர ட்ரை பண்றாரு. வர ஒரு மனமாறி உண்மையிலே வர மாதிரி இருந்தாலும் எங்க தலைவர் அதை கன்சிடர் பண்ணுவார். இன்டென்ஷன் அவங்களுக்கு அது கிடையாது, உள்நோக்கம் அவங்களுக்கு அது கிடையாது. நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வந்து கலந்துருந்தாரு. அதில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும், அந்த கூட்டணியோட தலைவர் வந்து எடப்பாடி அவர்களும், டிடிவி, அன்புமணி, இவங்க எல்லாருமே அதில் வந்து பேசியிருந்தாங்க. ஏறக்குறைய வந்து யாரெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துட்டாங்க, ஒரு வலுப்பெற்றதாக அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கும்? இது புது டேமாவும் இருக்குது என்டிஏ கூட்டணி அப்படின்றது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சேர்ந்துட்டாங்கன்னா பின்ன முன்னாடி பிரித்து வச்சது யாரு? இப்போ இவங்களை யார் சேர்த்து வச்சாங்க? அப்போது பிஜேபி தான் பிரிச்சுது, பிஜேபி தான் சேர்த்துது. இது சொன்னது நான் கிடையாது. இந்த அதிமுக வந்து முதல்ல ஒரு ஃபிக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ் யாரை பேச்சை கேட்டு போயிட்டு தர்மயுத்தம் இருந்தாருன்றத வந்து சொன்னது யாரு? குருமூர்த்தி. நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்படி இந்த கூட்டத்தை முன்னாடி ஸ்பிளிட் பண்ணது யாரு? பிஜேபியுடைய நலனுக்காக பிஜேபி ஸ்பிளிட் பண்ணிச்சு. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக உருவாகணும், அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணிக்கையில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும், பிரதிநிதிகள் கிடைக்கணுன்றதுக்காக அவங்கள ஒன்று சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்ட பேச்சு இருக்குல்ல, ஒருத்தர் இன்னொரு தலைவரை வந்து விமர்சித்து பேசின பேச்சு நம்ம இருக்குல்ல. அன்புமணி ராமதாஸ் வந்து ஊழல் வந்து திமுக அரசு ஊழல் அரசுன்னு சொல்லி விமர்சிக்கிறார். 2017 இதே வந்து எடப்பாடியுடைய வந்து கவர்மெண்ட் மேலே தான், எடப்பாடியுடைய மினிஸ்டர்ஸ் மேலே தான் வந்து ஊழல் பட்டியல் தயார் செய்து வந்து அன்புமணி ராமதாஸ் கொண்டு போயிட்டு கவர்னரை பார்த்து கொடுத்தார். நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா எடப்பாடிக்கு? ஒண்ணுமே தெரியாத மக்கு களிமண்ணுன்னார். யார? எடப்பாடி. இப்போ எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் போயிட்டு அன்புமணி கூட நின்றுக்கிறார். அன்புமணி குறித்து எடப்பாடி கூட சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்னும் வந்து பந்திய போடல, அதுக்குள்ள இலை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அன்புமணி விமர்சிச்ச பேச்சு. 10.5 இடஒதுக்கீடு வந்து 10.5 இடஒதுக்கீடு சம்பந்தமா கேள்வி எழுப்பும்போது அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், தேர்தலுக்கு அப்புறமா சொல்லிட்டு அலட்சியமா பதில் சொல்லிட்டு போனார். அன்புமணி ராமதாஸால் அந்த ஸ்டேஜில் 10.5 இடஒதுக்கீடு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அஷூரன்ஸை வாங்க முடியுமா? முடியாது. அண்ணாமலை என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பற்றி? என்கிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் இருக்கு, நான் வெளியிட போறேன் அப்படின்னாரு. வெளியிட்டாரா? ஒண்ணுமே தெரியாத தற்குறி யாரு? எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை கடுமையாக விமர்சிச்சார். இப்போ இன்னைக்கு வந்து அந்த அண்ணாமலை தான் வந்து எடப்பாடியோட ஆதரவாளர்களும் அண்ணாமலை கடுமையாக விமர்சிச்சாங்க. ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வந்து நான் வந்து ஒரு 50,000 ஓட்டு வந்து பின்னால் இருந்து தான் நான் வந்து என்னுடைய லீடியை நான் ஸ்டார்ட் பண்றேன்னு பலர் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க. டிடிவி தினகரன் ஒரு பக்கம், நான் எதுக்குங்க பிஜேபியோட கூட்டணிக்கு போவீங்களான்னு கேட்கும்போது, நான் எடுங்க நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்டார். எடப்பாடி பழனிசாமியோட வந்து நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தற்கொலைக்கு சமன்னார். அப்போ இப்படி பேசினவங்க எல்லாரும் ஒரு தேவைக்காக ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த தேவை எதுன்னா, பிஜேபி எல்லாரும் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, பிஜேபி கிட்ட வந்து இடின்ற ஒரு ஸ்டிக் இருக்கு, சிபிஐன்ற ஒரு ஸ்டிக் இருக்கு, ஐடின்ற ஒரு ஸ்டிக் இருக்கு. இதை வச்சுதான் உள்ள மிரட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் மேல வழக்கு இருக்குது, டிடிவி தினகரன் மேல வழக்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவருடைய மினிஸ்டர்ஸ் மேல சகாக்கள் மீதும் வழக்கு இருக்குது.
அப்போ பிஜேபி அவங்களுடைய நலனுக்காக ஒன்றிணைச்சிருக்குது. நாளைக்கு இந்த இடத்துல வந்து கூட்டணியே வந்து இவங்க அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இப்படிதானே வந்து அந்த வார்த்தை புரோகணமே இருந்தது. ஆனால் இது எப்படி மாறி இருக்கு பாருங்க இந்த நரேஷன். என்டிஏ அப்படின்றாங்க, அதே மாதிரி என்டிஏ வந்து கூட்டணி ஆட்சி அமையன்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் வந்து அமித்ஷா வந்திருக்கும் போது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் என்ன சொல்றாங்கன்னா, இலை வந்து துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்ன்றாங்க. அந்த வார்த்தை பேசலாமா? இலை துளிர்க்கும் தானே நீ பேசியிருக்கணும். இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்ன்றார். நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் எங்களுடைய வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து 2031 தான், அடுத்த சட்டசபை தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பவரை கேப்சர் பண்ணணும். பவரை கேப்சர் பண்ணுறதுக்கான நோக்கம் அவங்களுடைய சித்தாந்தத்தை இங்கே நடைமுறைப்படுத்தணும். இப்போ அதுக்கு பிஜேபியோட நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியை தான் நான் அதை பார்க்குறேன். இது தமிழர்களுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை நான் பார்க்கல. ஏதாவது ஒரு இஷ்யூ சேர்த்து குறைஞ்சபட்சம் இவங்க அசூரன்ஸ் வாங்க முடிஞ்சுதா? இப்போ மோடி வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி கிடைக்க போதா, ஜிஎஸ்டி பாக்கி நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க போதா, 15th ஃபைனான்ஸ் கமிஷன் நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணது ஒரே காரணத்துக்காக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை குறைச்சாங்க. அதை வந்து இந்த விடுவிக்க போறாங்களா? அதை சரி பண்ண போறாங்களா? தமிழுக்கு வந்து நிதி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற ஈக்குவலாக நம்ம தமிழுக்கு நிதி ஒதுக்குவாங்களா? கீழடிக்கு வந்து இவங்க ஒப்புதல் கொடுப்பாங்களா? அப்போ இங்க மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டிலேயே வந்து சென்னை மெட்ரோ பர்ஸ் 2 கிட்டத்தட்ட 60,000 கோடி தமிழ்நாடு வந்து அடிஷனல் பேர்டனா வந்து நம்ம சுமக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்றோம். தமிழர்கள் நலன் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மோடி வந்து பேசியிருக்கிறாரா? ஏன் நான் என்ன கேட்கறேன்னா, மோடிக்கு வந்து திமுக வெறுப்பு கிடையாது, தமிழர்கள் வெறுப்பு இருக்குன்றேன். அவர் ட்வீட்லாம் வந்து முதல் முறையா தமிழ்ல வந்து நான் வந்து தமிழ் மேல ஏன் வந்து பிஜேபிக்கு வெறுப்பு இருக்குதுன்றதே நான் ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, வந்து நம்ம இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆளுநர் வச்சு குறைச்சல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரயில்வேன்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தானே. நீங்க வந்து தெற்கு ரயில்வேக்கும் வடக்கு ரயில்வேக்கும் ஒரே மாதிரி வந்து ட்ரீட் பண்றீங்களா? நம்மளுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஃபண்ட் அலோகேஷன் நடக்குதுங்களா? கிட்டத்தட்ட வந்து எத்தனை வந்து ரயில்வே திட்டங்கள் வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு தெரியுங்களா? சென்னை மாமல்லபுரம் கடலூர் ரயில்வே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது வந்து 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. கூடுவாஞ்சேரி ஸ்ரீபெரும்புதூர் ஆவடி 2013 ஆரம்பிச்சது, கிடப்பில் போடப்பட்டிருக்கு. ஆந்திரா டு திண்டிவனம் அதுவும் 2006 ஆரம்பிச்சது, அதுவும் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி 2011, ஈரோடு டு பழனி 2005, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை, இது எல்லாமே வந்து திட்டங்கள் ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா நிதியை அலாட் பண்றது கிடையாது. அப்போ இது வந்து ரயில்வே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதா? சதன் ரயில்வே உங்க யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தானே. அப்போ உங்களுக்கு வந்து திமுக வெறுப்பு மட்டும் கிடையாது, தமிழர் வெறுப்பு இருக்கு. நீங்க தமிழர்களை போயிட்டு வந்து ஒடிசால பேசும்போது திருடர்கள்னுவீங்க, அங்க வந்து பீகார் தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேசுவீங்க. முழுக்க முழுக்க தமிழர் வெறுப்புன்றது வந்து பிஜேபிக்கு வந்து மலையில அவங்களோட மைண்ட்ல இருக்கு. ஸோ அதை தான் வந்து இது எந்த இடத்துலையுமே வந்து இவங்க நேற்று நரேந்திர மோடி வந்ததனுடைய விளைவா மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்களா கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஏன் அவ்வளோ சொல்றீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மணிப்பூர் என்னவா இருக்கு, இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் என்னவா இருக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து கூட்டணியில் தானே இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்பொழுது வந்து மோடி வந்து வாரி கொடுத்துட்டாரா? அப்போ இங்க எவ்வளவு வந்து பேரிடர் ஏற்பட்டது, தென் மாவட்டங்கள் மழையில எவ்வளவு பாதிக்கப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடியே கடிதம் இருக்காரு, நிதி கொடுத்தீங்களா? பேரிடர் நிதி கொடுத்தீங்களா? கல்வி நிதி கொடுத்தீங்களா? அப்போ வந்து இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி உங்களோட இருக்கும்பொழுதும் இப்ப என்னன்னாலுமே அதே தான் அப்போ. அப்போ இங்க ஆல்ரெடி அதிமுக ஆட்சி அமைச்சா கூட அது பிஜேபியோட ஆட்சியா தான் இருக்கும். எடப்பாடி வந்து தனியா இவங்க கவர்னன்ஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. எடப்பாடிக்கு அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. இப்போ முழுக்க முழுக்க இந்த கூட்டணின்றதே வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப டார்கெட்டா ஃபோக்கஸ்டா வந்து ஐடியாலஜிக்கலா இங்க வந்து காலி பண்ணணுன்ற ஒரு வேலையில தான் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னொரு கூட்டணி இருக்கு, இவிஎம் மிஷின் இவங்களோட கூட்டணியில் இருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் இவங்களோட கூட்டணியில் இருக்கு. ஸோ அதையும் பயன்படுத்தி தான் இவங்க வந்து தேர்தல் சந்திக்க வருவாங்க. ஆனால் மக்கள் இவங்களை நிராகரிப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தோழர்.